வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஜோக்கர்லேருந்து பாலா பேசுகிறேன். இந்த வாரம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை 9/2/2026 அந்த டேட்லேருந்து ஒரு 3 to 4 நாளைக்கு உண்டான பதிவு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 70 to 90 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. அந்த ஓப்பன் ஆகிறதுலேருந்து வித்தின் மினிட்ல இருந்து டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. எவ்வளோனா 150, அதாவது 150 பாயிண்ட் வரையும் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. திங்கட்கிழமை மட்டும்தான் டவுனு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு 2 days அப் சான்ஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டியும் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாமே திங்கட்கிழமை கேப் அப் ஓப்பனிலிருந்து டவுன் ஆகிறதுக்கு சான்ஸாக இருக்குது. இதை வச்சு ஓப்பனிங்லேயே கால் ஆப்ஷன் இருந்தால் புக் பண்ணிட்டு வாங்க. புட் ஆப்ஷனை எடுத்துக்கங்க, ஓப்பனிங்கில் எடுத்துங்க, நல்ல ப்ராஃபிட் வரும். நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட்டு. எல்லாமே ஓவர் ப்ரீமியம் இருக்கிறதுனால ஸ்டாப்லஸ் ட்ரிகர் ஆகும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். இது இந்த லெவலில் உண்டானது. இதே கமாண்டிட்டி எந்த லெவல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கேஸும் காப்பரும் 2 daysக்கு அப்பில் இருக்கும். 2 daysக்கு அப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்து ஒரு ஈவினிங் மார்க்கெட்டில் இருந்து டவுன் ஆகும். நேச்சுரல் கேஸ் காப்பர் ஹெவி டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. மறுபடியும் 300 பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்னால் சொன்னேன் நேச்சுரல் கேஸ் 300 பிரேக் ஆகும்னு சொன்னேன். 300 வரையும் டச் பண்ணிவிட்டு அவன் மேலே வந்திருக்கிறான். மறுபடியும் அதை விட மறுபடியும் பிரேக் ஆகும். அது 2 நாளைக்கு அப்புறம் 2 நாள் மறுபடியும் அப் சைடில் தான் நேச்சுரல் கேஸ் போகும். அதோடு சேர்ந்து காப்பரும் 2 நாளைக்கு அப்பில் போகும். அதுக்கப்புறம் டவுனில் வரும். இது நேச்சுரல் காப்பர். இதே குருடாயிலும் ஜிங்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 days டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்சைடு வரும். இது ரெண்டும் ஒரு சேனலில் போயிட்டுருக்கேன். இது ரெண்டும் ஒரு சேனல் போயிட்டுருக்கேன். இது இந்த வாரத்துக்கு உண்டானது. கோல்டு சில்வர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 daysக்கு டவுனாக இருக்கும், அல்லது ஸ்லோவாக இருக்கும். கேப் ஓப்பன் பண்ணுவான், கேப் டவுன் பண்ணும். ஒரு பெரிய ஒரு கணிக்க முடியாமல் இருக்கும். 3 daysக்கு அப்புறம் மறுபடியும் ஹையை நோக்கி அவன் ட்ராவல் பண்ணுவான். ஹையை வரையும் வருவான். ஹையை பிரேக் ஆவானா இல்லையாங்கிறத அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஹை வரையும் மறுபடியும் வருவான் கோல்டு 3 daysக்கு அப்புறம். 3 days இந்த ஸ்லோ மார்க்கெட் இருக்கும். 3 daysக்கு அப்புறம் புதனுக்கு அப்புறம், அதாவது வெனஸ்டே ஆஃப்டர் வெனஸ்டேக்கு அப்புறம் மார்க்கெட்டில் கோல்டும் சில்வரும் மறுபடியும் ஹையை நோக்கி போவான். பக்கா ஜாக்பட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க.